நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய கற்பனைகளை அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டோம்னு சொன்னா, நீங்க பேங்க்ல பணம் போட்டு வைக்கலையோ வச்சிங்களோ வைக்கலையோ கவலைப்பட வேண்டாம். படிக்க வைக்க முடிஞ்சதோ முடியலையோ கவலைப்பட வேண்டாம். வீடு கட்டி வச்சிங்களோ வைக்கலையோ கவலையே பட வேண்டாம். உங்களுடைய தலைமுக பிள்ளைகளுடைய குறித்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். கண்ணை மூடுங்க, கண்ணை திறங்க. நீங்க கண்ணை மூடி திறக்கிறாரு, ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடி திறக்குது பாருங்க. அந்த நேரத்துக்கு பிறகு இமை பொழுது, the twinkling of eye. 54ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை கர்த்தர் சொல்கிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையுமே அர்த்தமுடையதாக இருக்கிறது. என்னவென்றால், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இரக்கம் இல்லாததுனால அவர் கைவிட்டாரா? இரக்கம் இல்லாததுனால கைவிட்டாரான்னு கேட்கிறேன். இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஒருத்தரும் இல்லை. ஆமான்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அதுவும் இல்லை. பிறகு என்னதான்? அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. நான் சொல்றேன், இரக்கம் இல்லாததுனால அவர் கைவிடல. இரக்கம் இல்லாததுனால கைவிடல. இன்னும் சொல்ல போனால் இரக்கம் இருந்ததுனால தான் கைவிட்டார். சில சமயத்தில் கர்த்தர் நம்மை கைவிடுவது எதற்காக என்றால், நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது, நம்முடைய சுதந்திரத்தை நிரந்தரமாக நாம் இழந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுதந்திரம், இந்த தேசம், கானான் தேசம், அதை ஆவிக்குரிய விதமாக அர்த்தப்படுத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனம், கானான் தேசம் என்பது அது பரலோகம். அந்த பிரயாணம் என்பது பரலோகத்துக்கான மோட்ச பிரயாணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் நம்ம அதில் படிக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். அப்படி படிக்கணும். ஆகவே அந்த கானான் தேசம் என்கிற அந்த சுதந்திரம் இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு இன்றைக்கும் என்ன செய்யவில்லை? ஆண்டவர் பறிக்கவில்லை. என்றைக்கும் கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து எடுத்து விடவில்லை. கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே சொல்ல இருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள். எந்த அதிகாரம் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாத்திராகமத்தில் எங்க சொல்லி இருக்கிறது? 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் தலைமுறை எங்க சொல்லியிருக்கிற பாருங்க. 20ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை, யாத்திராகமம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் அவர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டதான நபர்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆபிரகாமை சொல்லலாம். ஆபிரகாம் அவர்கள் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டவன். அதன் நிமித்தமாக ஆபிரகாமின், ஆகவே தான் கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். 400 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டார்கள். அவர் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அங்கே அவருடைய பெருமூச்சை கேட்டு எதை நினைவு கூர்ந்தாரா? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் 3 பேரும் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை. விக்கிரக ஆராதனை செய்யவில்லை. அதான் நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த ஒரே தெய்வம், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே என்னது ஐக்கியம், ஒன்லி ஒன் ஃபெலோஷிப், ஒன் லீடர் அப்படிங்கிறது. இங்கே இந்த ஒன் லீடருங்கிறது பல சமயத்தில் பிரச்சனையானது.
என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு எதிராய் பேசி ஒரு தலைவனை நாம் ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்ப போய்விடலாம் என்று சொன்னார்கள். பல தலைவர்கள் அங்கே ஏற்பட்டார்கள். அப்படிப்பட்டதான அந்த அந்த டிவிஷன் அவ்விதமாக கோராகின் கூட்டத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோராகின் கூட்டத்தார், கோராகின் கூட்டத்தார்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, கோராகின் கூட்டத்தார் என்று சொல்லும்போது அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்றால், கோராகின் கூட்டத்தார் அவங்க பாட்டு பாடுகிறதுல சிறந்தவர்கள். பாட்டு குரூப்பு கொஞ்சம் திறமை இருந்ததுன்னா ஆட்கள் என்ன செய்வாங்க? கவர்ச்சி அடைவார்கள். ஆகையால் அருமையானவர்களே, நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தில் இருக்கிறதான சமயத்தில் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்களா அப்படி என்றால் அங்கே எந்த ஆதாரம் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அதே வேளையில் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. இதே மேலே அந்த கன்றுக்குட்டி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. இந்த கன்றுக்குட்டி எங்களுக்கு கொஞ்சம் சைடில் வச்சுருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த புறப்படுற போது கையில் அவள் கன்றுக்குட்டியை கொண்டு போகவில்லை. ஆனால் அவங்க இருதயத்தில் இருந்தது யெகோவா அல்ல, கன்றுக்குட்டி. அவருடைய இருதயத்தில் இருந்தது யெகோவா அல்ல, கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டியைத்தான் வைத்திருந்தார்கள், கன்றுக்குட்டியைத்தான் மனதிலே நினைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். வெளிப்படையா வேண்டும் என்றால் யெகோவாவை பற்றி மோசே சொல்லும் பொழுது ஏதோ கொஞ்சம் நம்பினார்கள், கொஞ்சம் விசுவாசித்தார்கள், கொஞ்சம் பயந்தார்கள். ஆண்டவர் யெகோவா தேவனாகிய கர்த்தர் யெகோவாங்கிற நாமத்தில் தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் அவரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தவிர இந்த உலகத்தில் வேறே தேவன் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் 400 வருட காலம் அவர்களை அந்த சிறை இருப்பில் வைத்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அந்த தலைமுறை மட்டுமல்ல, எல்லா தலைமுறைகளும், எகிப்தின் ஜனங்கள் மட்டுமல்ல, சர்வ உலகத்துள்ளதான சகல மக்களும் எல்லா காலத்திலேயும் அறிந்து உணர்ந்து கொண்டு சரித்திரத்தை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எகிப்தில் கொண்டு போய் அடிமைத்தனத்தில் வைத்தார் தேவன். ஏன் வேற எங்கேயாவது அடிமைத்தனத்தில் வச்சிருக்கலாம் இல்லையா? எகிப்தை தேவன் ஆசீர்வதித்தார். எகிப்திலே அங்கே நல்ல செல்வம் இருந்தது, நல்ல வசதிகள் இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு அந்த விதமான ஆசீர்வாதமாக அந்த நாட்டை அந்த மக்களுக்கு கொடுத்திருந்தார். அதை அவர்கள் அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். உலகத்திலேயே எழுத தெரிந்த ஒரு நாடு, எழுத்து உண்டானது எகிப்தில் தான். பேப்பர் கண்டுபிடிச்சது அந்த எகிப்து தான். அப்போ சரித்திரத்தை எழுத ஆரம்பித்ததே எகிப்து தான். கர்த்தர் மகிமைப்படுத்துமா. ஆகவே தேவன் யெகோவா என்கிற பெயர் அந்த எகிப்து மூலமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக எல்லா தலைமுறைக்கும், உலகம் இருக்கிறது வரையிலேயும் அது அறியப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் கொண்டு போய் எகிப்திலே இவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உலகம் தேவனை குறித்து அறிய வேண்டும். அவர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிய வேண்டும். அவர் மெய்யான தேவன் என்பது மாத்திரமல்ல, he is not only a true God, he is an eternal God. அவர் நித்தியமான தேவன் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு இந்த காலங்கள் எல்லாவற்றையும் வைத்து விளையாட ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 400 வருஷம், ஏன் 40 வருஷம் வச்சிருக்கலாமே? நம்முடைய தேவன் பாருங்க, அன்றைக்கு 400 வருஷம் அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்தார். அவர்களை குறித்து ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய அதாவது தலைமுறையிலே வருகிறதான ஜனங்கள், உன்னுடைய பிள்ளைகள் எகிப்திலே 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. he is not only a prophet, அவர் ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்றவர் அல்ல, ஏதோ ஒரு குறி சொல்ற தெய்வம் அல்ல. அவர் சொன்னது மட்டுமல்ல, 400 வருடங்களுக்கு பிறகு நினைவு கூர்ந்தார். அப்படி என்றால் ஆபிரகாம் இல்லை, ஈசாக்கு இல்லை, யாக்கோப் இல்லை, ஆனால் அவருடைய தலைமுறைகள் இருந்தது. நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். கரங்களை வெற்றி கர்த்தர் மகிமைப்படுத்துமா.
அதைத்தான் மோசே பாட்டு பாடும்போது இப்படி பாடுவான். அவருடைய பாட்டு ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. 90ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். சாம்ஸ் 90. அங்கே அவன் முதல் வசனத்தில் இப்படி அந்த பாட்டை துவங்குகிறதை பார்க்கிறோம். தேவரீர் தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவா அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் அடைக்கலமானவர். ஒரு தலைமுறை போகும், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய கற்பனைகளை அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டோம்னு சொன்னா, நீங்க பேங்கில் பணம் போட்டு வைக்கலையோ வச்சிங்களோ வைக்கலையோ கவலைப்பட வேண்டாம். படிக்க வைக்க முடிஞ்சதோ முடியலையோ கவலைப்பட வேண்டாம். வீடு கட்டி வச்சிங்களோ வைக்கலையோ கவலையே பட வேண்டாம். உங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுடைய குறித்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் தலைமுறைக்கு அடைக்கலமானவராக இருப்பார். அவர் 1000 தலைமுறைகளுக்கும் அவர் அடைக்கலம். 1000 தலைமுறைகளுக்கும் அவர் என்ன செய்வார்? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களா சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் செய்ததான அவர் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொண்டது நிமித்தமாக அவர் அன்பு கூர்ந்து என்ன இரக்கம் காண்பித்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை இறங்கி விடுவித்தாரே, அதற்கு காரணம் அந்த ஆபிரகாமினுடைய அவனுடைய கீழ்ப்படிதலும் அவர் மேல் வைத்த அந்த அன்பும் அதுதான் காரணமாக இருந்தது. அவன் யெகோவா என்கிற தேவனை ஆராதித்தான், வணங்கினான், உண்மை உள்ளவனாக இருந்தான், அவருடைய கற்பனைகளை அவன் கை கொண்டான், அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். ஆகவே தான் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், 400 தலைமுறைகளுக்கு பிறகும் அவன் சந்ததியை நினைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தமா கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். நீங்களும் நானும் என்னெல்லாம் கர்த்தருக்கு செய்கிறோமோ, செய்கிறதன் அடிப்படையில் கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளுக்கு இரக்கம் காண்பிப்பார். இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் கர்த்தருக்காக அவரை நேசித்தவுடைய கற்பனைகளின்படி நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ, எப்படியெல்லாம் செய்கிறோமோ, அதன் அடிப்படையில் ஒரு தலைமுறைக்கல்ல, கர்த்தர் 1000 தலைமுறைக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால என்னன்னா, எங்க தாத்தா நல்லா ஆண்டவர் மேல அன்பு வச்சு அவர் கற்பனைகளெல்லாம் கை கொண்டார், ஒழுங்கா சர்ச்சுக்கு போனாரு, ஒழுங்கா கர்த்தர் கொடுத்தாரு, ஊழியம் செஞ்சார், எல்லாம் செஞ்சாரு. ஆகவே என் தலைமுறை 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கக்கூடாது. அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர். ஆனால் அதே வேளையில், அதாவது இடையில அவர் சொல்லுவார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். அடுத்த தலைமுறையில், அடுத்த தலைமுறை உங்க பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் நிமித்தமா என் நிமித்தமா என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அவளுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அவளை இறங்கி கர்த்தர் அவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்யும் பொழுது, அவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தும் பொழுது, அதைத்தான் நீங்கள் ஏசாயாவில் படிக்கிறீர்கள். ஏசாயா 54 அதில் படிக்கிற சமயத்தில் 8வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அற்ப காலம் உண்டான கோபம். ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் அவர் அன்பு கூறுகிறவர், இரக்கம் காட்டுகிறவர். ஆனாலும் நம்முடைய தலைமுறைகள் கர்த்தருடைய வழியில் நடக்கவில்லை என்றால், அல்லது நாம இருந்தாலும் கர்த்தருடைய அன்பு கூர்ந்து அதே போல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு கோபம் ஓட்டினால், கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். இமைப்பொழுது கைவிடுவேன் சொல்றார். அப்படின்னா எவ்வளவு நேரம்? கண்ணை மூடுங்க, கண்ணை திறங்க. நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடி திறக்குது பாருங்க. அந்த நேரத்துக்கு பிறகு இமை பொழுது, இந்த ட்விங்லிங் ஆஃப் ஐ, கண்ணு மூடி திறக்கிற நேரம். அது எவ்வளவு நேரம்? ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு செகண்ட் இல்லையா? எக்ஸாக்டா அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு வினாடி. அப்ப கர்த்தருடைய பார்வையிலே அந்த இமைப்பொழுது என்கிறது என்னன்னா, அவருக்கு அந்த ஒரு வினாடி என்கிறது எவ்வளவு நேரம் என்கிறத 2 நாளாகும் அந்த புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் படித்து பாருங்கள். 70 வருஷமாக இஸ்ரவேலை கர்த்தர் என்ன செய்தாராம்? கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 70 வருடம் எருசலேம் பாழாக்கப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொன்னார்,
70 வருஷம் இஸ்ரவேல் என்ன செய்யப்படும்? பாழாக்கப்படும், சிதறடிக்கப்படும். எருசலேமை நான் என்ன செய்வேன்? கைவிடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். உடனே மற்ற தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னார்கள், ஐயோ இவனை நம்பாதுங்க, இவன் எப்போவுமே என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி தான் பேசுவான், அவனுக்கு நல்ல வார்த்தையே வாயில வராது. நிறைய பேர் எங்களை மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்க பிரசங்கத்தை பாருங்க, நீங்கள் வாழ்வீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாலாக்காம தலையாக்குவார், கிரேஸ் உபதேசம், மீதி எல்லாவனுக்கும் கிரேஸ் உபதேசம் இருந்துச்சு. இவன் மட்டும் என்ன செய்தானா, தேவனுடைய கோபத்தை குறித்து அவர்களுக்கு சொன்ன, பாவத்தை அவர்களுக்கு அவன் உணர்த்தினான். அந்த பாவத்தை எரேமியா மட்டும்தான் உணர்த்தினான். இப்ப பாவத்தை உணர்த்துகிறவன் தான் நல்ல தீர்க்கதரிசி, நல்ல பாஸ்டர், நல்ல போதகர். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்களா? அதாவது பாவத்தை உணர்த்துகிற சபை தான் நல்ல சபை. நேரத்துக்கு ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணுறதை கேட்டேன் நான். அவர் கேட்ட அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, சபை வளருது. அதை பார்த்துட்டு இருந்த பிசாசு சொன்னான்னா, அந்த சபையை போய் பாருப்பா, கல்வாரி அசம்பிளி ஆஃப் காடை போய் பாரு, ஒய்எம்சியிலுமே பாரு, மாமாங்கத்திலையும் பாரு, அதை பார்த்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், அங்கே வளர்ந்துக்கிட்டே போகிறாங்களே, இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் 3 பிசாசை, குட்டி பிசாசை அனுப்புனானா. இதை சொல்லணும்னு நான் நீங்கள் நினைக்கல, இதை தானாக வருது, அதனால் சொல்கிறேன். 3 குட்டி பிசாசை அனுப்புனானா. இந்த 3 குட்டி பிசாசும் வந்து எங்கே உட்கார்ந்துருக்கோம்? இந்த எம்டி பிளேஸில் உட்கார்ந்துருந்துருக்கோம். ஒரு எம்டி பிளேஸ் இல்லைன்னா உட்கார்ந்துருக்காது. அதனால் இங்கே நான் நினைக்கிறேன் 3 இல்லை 30 கூட இருக்கும். காலியாக இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் யார் இருக்கா? ஒரு குட்டி பிசாசு இருக்குது. அது இல்லாமல் இருக்கணும்னா அடுத்த வருஷம் அந்த எம்டி பிளேஸ் இல்லாமல் இருக்க இடத்துல உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக எல்லாரும் பின்னால், அதெல்லாம் பார்த்தீங்களா, அவங்கள பின்னால் புத்திமான்கள். ஏன்னா இது அந்த சத்தியம் உங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கு. ஆகவே தான் அவங்க நெருக்கமாக நம்ம உட்கார்ந்துருக்கணும். பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள். அந்த வசனத்தை சரியாக கை கொள்ளுகிறவர்கள் தான் பின்னால் இருக்கிற நம்முடைய அருமையான விசுவாசிகள். உங்களுக்கு அந்த வசனம் தெரியல. பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கூடாதிருங்கள். நான் நினைக்கிறேன் அப்படி உட்கார்ந்தான்னு தெரியல, அவன் மேடையிலேயே தான் நின்றுருப்பான். மேடையில் பிரசங்கியார் பக்கத்திலேயே நின்றுருக்க கூடுன்னு நினைக்கிறேன். அவன் நின்று என்ன செஞ்சான்னா, அப்படி எல்லாரையும் கவனிச்சானா. அப்புறம் அங்கே மட்டும் அவன் உலாவி என்ன செய்கிறவன், பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவனை விழுங்கலாம் என்று பிசாசன் வகை தேடி. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற சமயத்தில் இன்னொன்று வழங்கி, இங்கே யாரும் இருப்பா, சாத்தானும் உங்கள் பக்கத்தில் அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் சுற்றி 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 வருவான். சிலரை தட்டி கொடுத்து, மகனே நல்லா தூங்கப்பா, தூங்க அப்படின்னு உங்களை சுகமாக தூங்க வைக்கிறது அவன்தான். விளங்குதா? தூங்க வைக்கிறது அவன். திடீர்னு பிசாசு சொல்லுவான், மகனே அந்த ஃபோன் வந்திருக்கு பாரு, அதில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குப்பா, அதை ஒன்று பாருன்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறவனு அவன்தான். அதே மாதிரி என்னென்ன விதமாலாம் பண்ணுவானோ தெரியாது, எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்களை சுற்றிகிட்டே இருக்கான், உங்களை வீட்டை சுற்றுறான், உங்களை சுற்றிகிட்டே இருக்கிறான். அவன் ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு அந்த 3 குட்டி பிசாசும் போச்சு தான். அந்த பெரிய பிசாசு உட்காந்து கேட்டு தான், போனீங்களா, எப்படி மீட்டிங் அப்படின்னுச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாட்டு என்ன, மியூசிக் என்ன, ஆராதனை என்ன. 2 மணி நேரம் ஆராதனை இல்லை, 1.5 மணி நேரம் ஆராதனை. நல்ல பாட்டு பாடி நல்லா கையடிச்சு எமோஷனெல்லாம் பரவசமானார்கள். ஆட்கள் எல்லாம் அண்ணா சூப்பர் ஆராதனைன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சொன்னானா, அந்த ஆட்களை கொஞ்சம் கவனிக்கணும் தலைவரே, அவங்க ரொம்ப பரவசமாக இருந்தாங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க, அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த பிசாசு சொல்லித்தான், சீஃப் பேய் என்ன சொல்லிச்சுதான், கவலை விடாது, அவங்கள பற்றி கவலையே பட வேண்டாம், அவன் அடுத்த வாரம் வந்து என்ன செய்வான், குதிப்பான், அவன் என்ன செய்வான், பரவசம் அடைவான், கை தட்டுவான், அல்லேலூயா சொல்லுவான், கையசைப்பான், போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். அவனை பற்றி கவலையே படாதே.
அடுத்த பிசாசுக்கிட்ட கேட்டானா. என்ன கேட்டான்? எப்படிப்பா அவன் ரிப்போர்ட் என்ன? அவன் சொன்னானா, சூப்பர் மெசேஜ், ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நோட்டு வச்சு பேனா வச்சு உட்காந்து எல்லாமே நோட் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. நோட்டு ஒரு பாயிண்ட் கூட விடாமல் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களை கவனிக்கணும் தலைவரே அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்படி சொல்லும் பொழுது பிசாசு சொல்லிச்சுதான், அவங்கள பற்றியும் கவலையே கிடையாது, நீ வேணா கேட்டுப்பாரு, நீ போய் பாரு, 10 வருஷமா எழுதுனதா தான் இருக்கு. அவன் திரும்பி பார்த்ததே கிடையாது. அவன் இருதயத்தில் எழுதல, அவன் நோட்டில் எழுதி இருக்கிறான். அவனை பற்றி கவலையே பட வேண்டாம்னா சொல்லிச்சான். 2 பேருக்கு ஏமாத்தான். 3வது பிசாசு கிட்ட கேட்டானா, எப்படியப்பா ரிப்போர்ட் என்னன்னு கேட்கும்போது, கொஞ்சம் பேர் தான், அவங்க மட்டும் என்னன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் அலட்டிக்கல, அவங்களுக்கு நல்லா பைபிள் வாசிக்க தெரியுமா அதுவும் தெரியல, பார்த்தா ஒரு மாதிரி ஏழையாக இருந்தாங்க, படிக்காதவங்க மாதிரி இருந்தாங்க, ஆனால் நல்லா உட்காந்து பிரசங்கத்தை கேட்டாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக போனாங்க அப்படின்னு சொன்னானா. அப்படி சொல்லும்போது பிசாசு சொல்லிச்சான், ஏய் அவங்கள பற்றி தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் எல்லாம் ரொம்ப கவனிச்சிருக்கான். பிரசங்கத்தை கேட்டு அவன் உள்ளத்துக்குள்ளால உணர்வடைஞ்சி பாவ உணர்வோடு என்ன செய்கிறான், அவன் போகிறான். அவன் பாவத்தை விட தீர்மானிச்சிட்டான், அவனை தான் விடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரிஞ்சது தெரியல. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எரேமியா என்ன செஞ்சான்? கண்டித்து பேசினான். எரேமியா கண்டித்து பேசினான். மற்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் என்னன்னு சொல்லும்போது ஆசீர்வாதத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து யார் கண்டித்து உணர்த்துகிறானோ அவன் தான் சரியான பிரசங்கி. நல்லா புரிஞ்சவராமின்னு சொல்லுங்களா? நல்லா நம்ம டிசைன் பண்ணணும். புரியுதா? உங்க வீட்டுக்கு வந்து பாஸ்டர்ஸ்கள் வருவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள். அவன் எப்படி வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது யோசுவா ஏமாந்தான். எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. ஆகவே அங்கே ஒன்று இங்கே ஒன்று நான் சொல்லி நான் முடிக்க போறேன். ஆகவே கிபியோனியரை பற்றிய ஒரு கதை உண்டு, கதையில் சரித்திரம். கிபியோனியர் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேலுக்கு பயந்து அவர்கள் பழைய செருப்பை போட்டுக்கொண்டு கிழிந்த அதாவது உடைகளை அணிந்து கொண்டு பழைய அப்பத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு வந்து யோசுவாவிடத்தில் சொன்னார்கள், தூர தேசத்திலிருந்து வருகிறோம், நாங்கள் உங்கள் எதிரிகளை போல ஒன்றும் கிடையாது, நாங்கள் ரொம்ப தங்கமானவங்க, விக்கிரக ஆராதனைத்தானவங்க ஆண்டவர் வெறுக்கிறாரு, நாங்கள்லாம் விக்கிரக ஆராதனை ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்கள் நல்ல பிள்ளைங்க, இனி நாங்கள் உங்கள் ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம், ஆராதிக்க போகிறோம், உங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், நீங்கள் எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்படி அவர்கள் சொன்னார்கள். அவர்களிடத்திலிருந்து வந்த ஒரு மூப்பர்கள், தி எல்டர்ஸ், தலைவர்கள், ஒரு குரூப் வந்து அதை சொல்றாங்க, எங்கள் நாட்டில் உள்ள மக்களை நீங்கள் கொன்று விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஏவியர் எமோரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்ன பொழுது இவங்களுடைய அந்த கிழிஞ்ச சட்டையும் அந்த கிழிஞ்ச செருப்பையும் அவங்களுடைய அந்த அப்பம் பூசணம் பூத்து போன அப்பத்தையும் பார்த்த போது அவங்க பேசுகிற பேச்சை தாடியும் வளர்த்து அப்படியே ஒரு ஜிப்பா போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சிருக்கோம்? உங்கள் வீட்டுக்கு கிழிஞ்சதை போட்டுட்டு வருவான். என்ன போட்டுட்டு வருவான்? கிழிஞ்சதை போட்டுட்டு வருவான். இல்லாததுனால அல்ல. கிளாடிஸ் ஈஸ்வர்ராஜ் ஒரு பிரபலமான ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு இவாஞ்சலிஸ்ட், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். கொஞ்ச காலம் தான் இறந்து போயிட்டார். அவர் வீட்டுக்கு வந்து ஒரு ஊழியக்காரன் வருவார். அவர் அடிக்கடி வருதான சமயத்தை அவரை பார்த்துட்டு பரிதாபம் ஒவ்வொரு முறையும் அவர் என்ன செய்வார்னா அவருக்கு நல்ல காசு கொடுப்பார். ஆனால் அவர் வர்றதை பார்க்கும்பொழுது எப்போவுமே என்னன்னா அந்த கிழிஞ்ச சட்டை தான், ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போய் இருக்கும், பரிதாபமாக வருவார். ஒரு நாள் என்ன பண்ணாரான்னா அவருக்கு இருந்த அவருடைய ஷர்ட்டு, அவரிடத்து இருந்தான அந்த சூட்டு எல்லாத்தையும் ஒரு செட் எடுத்து அப்படியே கொடுத்தாராம்.
அடுத்த முறை மறுபடியும் அவன் வரும்போது அவன் எப்படி பழைய மேல் வந்தானோ அப்படியே தான் வந்தானான். அவர் தேவையானெல்லாம் கொடுத்துட்டார், ஒன்றெல்லாம் ஒன்றுக்கு மேலே கொடுத்தார். ஆனால் அவன் திரும்ப வரும்பொழுது அந்த பழசை தான் போட்டுட்டு வந்தான். அப்போ அவர் கேட்டார், ஏப்பா நான் கொடுத்தது எங்கப்பான்னு கேட்டார். நான் கொடுத்தது எங்கே, நீ அதை போட்டுட்டு வரலாமே, நீ ஏன் இப்படி மறுபடியும் இப்படி வர்றேன்னு கேட்கும்போது அவன் சொன்னான்னா, பிரதர் அப்படி வந்தேன்னா எனக்கு 2 ரூபா கொடுக்குறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்படி போனால் தான் என்ன செய்வாங்க, 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். இப்போ அவர் சொன்னாரா, நீ அதை சூட்டும் கோட்டுமா போட்டுட்டு போனோன்னா உனக்கு 2 ரூபா இல்லை, உனக்கு 2000 ரூபா கொடுப்பாங்க. நீ கிழிஞ்சு போட்டுட்டு போனதா தான் உனக்கு 2 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சொல்கிறது வர்ற பாஸ்டர்ஸுகள் ஒரு இடத்த நல்லா போட்டுட்டு போய் நிறைய காசு வாங்குறத பற்றி நான் சொல்லலை, அதல்ல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சுது, எங்கள் பாருங்கள் உடைய பாருங்க. ஆனால் உங்கள் பாஸ்டர் அவர் காரில் போகிறாரு, உங்களுக்கு என்ன குறைச்சல் இருக்குது, உங்கள் ஊழியமெல்லாம் ரொம்ப வளர்ந்துச்சு, ஆகவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்படின்னு சொல்லி என்னன்னா, அதாவது வரிசையாக அந்த முதல் வாரத்துலேருந்து 31ஆம் தேதி வரையிலையும் வீட்டில் வரிசையாக உங்களுக்கிட்ட ஜெபம் பண்ணுறேன்னு வர்றாங்க பாருங்கள். அவங்க ஜெபம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க வரல, உங்களை அல்ல உங்களுடையதையே எதிர்பார்க்கிறார்கள். ஏதோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வருகிறதான ஆட்கள். வரவன் சும்மா போக மாட்டான், அதில் நிறைய தீர்க்க தரிசனமும் சொல்லுவான். இவன் தீர்க்க தரிசியில் இவன் குடுகுடுப்பக்காரன். நல்லா விளங்கிடுங்க. நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, ஆம்பளை பிள்ளை பிறக்குதுன்னுவான். கடைசியில் அடுத்த மாதம் பார்த்தா பொம்பளை பிள்ளையாக தான் பிறந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆம்பளையும் பிறக்காமலே போயிடும். அப்படி நீங்கள் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா ஒரு ஆம்பளையும் பிறக்காது, பொம்பளையாக தான் பிறக்கும். ஆகவே இந்த மாதிரி கிபியோனியர் உங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அந்த கிபியோனியர்களை குறித்து என்ன செய்யணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். சில ஆட்களுக்கு பார்த்து ரொம்ப இறக்கசாலிகள். யார் யார் இறக்கசாலிகள்னு சொல்லி நான் கை சூட்டி காட்டினா பலரை சொல்ல முடியும். ஆமாம், என் கூட இருக்கிறதுலே ஒரு குரூப்பு ரொம்ப இறக்கசாலியாக இருப்பாங்க, எல்லாத்துலையும் ஏமாந்துருவாங்க. இறக்கம் 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 இறக்கம். கிபியோனியர் நிமித்தம் இறங்கினதுனால யோசுவாவுக்கு ஒரு பெரிய தோல்வி. அதை கவனிச்சுக்கிங்க. நம்ம இறக்கமாக இருக்கணும், ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறக்கமாயிரு, ஏமாளியாயிராதே. இறக்கமாயிரு, ஏமாறாதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையிலையும் போட்டிருப்பான். நல்ல நல்ல கடைகள்லாம் ஒரு வாசகம் போட்டிருப்பான், இறக்கமாயிரு ஏமாறாதேன்னு போட்டிருப்பான். அங்கிருந்தா நான் படித்தேன். ஒரு கடைக்கு போகும்போது அந்த வாசகத்தை பார்த்த பொழுதுதான் எனக்கு இறக்கத்தை பற்றி ஒரு பெரிய சத்தியம் விளங்குச்சுது. கழுதையோட வாயிலிருந்து பேசின மாதிரி பைபிள் அது இருக்கு. ஆனா இப்படி ஒரு வாசகமா இல்லை, ஆனா அனுபவங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிபியோனியர் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஏமாந்து போனார்கள். அவர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சில ஆட்கள் வருவாங்க, ரட்சிக்கப்பட்டது மாதிரி வருவாங்க, அந்நிய பாஷையும் பேசுவாங்க. ஏமாந்துடக்கூடாது. அந்நிய பாஷையெல்லாம் சும்மா இன்னைக்கு ஈஸியாக பேசலாம். ஆமாம், அந்நிய பாஷையெல்லாம் சும்மா இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிற அந்நிய பாஷை உண்மையான அந்நிய பாஷை கிடையாது இல்லையா? ஆகவே என்ன வேணால் வார்த்தை உளறன்னா உளரலாம், பண்ணலாம், அதை வேணா பண்ணலாம். அபிஷேகம் பெற்றவன் போல நடிப்பார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் போல நடிப்பார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப தீர்க்கதரிசி போல நடிப்பார்கள். ஆகவே இந்த நடிப்பை பார்த்து ஏமாந்து போக கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லவனையும் கெட்டவனையும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவன் போல காண்பித்து விட்டு ஞான ஸ்நானம் கூடன்னு கேட்பாங்க. சில டைம் பாஸ்டர்ஸ் நாங்கள் நினைப்போம், ஆமா உண்மையா இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு நினைச்சிட்டு அவெல்லாம் ரொம்ப அப்படியே பக்தியாலாம் நிற்பான். ஞானஸ்நானம் கேட்பான். நீ 1 வருஷம் வந்தாத்தான்னு சொன்ன 1 வருஷம் பக்தியா வருவான். அப்படி ஒரு பையன் வந்தான். அப்புறம் 1 வருஷம் பொறுத்து அவனுடைய பக்தி, அவனுடைய ஈடுபாடு எல்லாம் பார்க்கும் பொழுது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல, எந்த விசுவாசியும் பக்கத்தில் வர முடியாது அப்படி என்கிற அளவில் வேஷம் போடுகிறதான பெண்கள் உண்டு.
வேஷம் போடுகிறதான ஆண்கள் உண்டு. இவளை குறித்து கவனமாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். நல்ல பிள்ளைகள் போல நடிப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க போல நடிப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண கெட்டிக்காரன் ஒருத்தர் பாஸ்டர் சாமுவேல் ராஜா சொல்லுவார். அவர் தான் சிலதெல்லாம் கொஞ்சம் இந்த கலோக்கியல் ரொம்ப கொஞ்சம் லோக்கல் இதெல்லாம் சொல்லுவார். கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் தெரியும்னு வர. என்ன அர்த்தம் தெரியல. அதாவது இந்த உருட்டு, இந்த புரட்டு, இந்த பொய் சொல்றது, கெட்டிக்காரன் என்னதான் பொய் சொன்னாலும் 8 நாளில் தெரியுங்கிறது தான் அப்படி சொல்றாங்க போல தெரியுது. அந்த ஊரில் இருக்கான்னு தெரியல அந்த பழமொழி. அது அந்த இங்கே உள்ள ஒரு பழமொழி. அது கொஞ்ச நாளில் தெரியும். என்னதான் நீங்க நடிச்சாலும் நடிப்பு நிற்கவே நிற்காது. எத்தனை பேர் நான் சொல்ற புரிஞ்சுக்கிட்டீங்க? கல்யாணம் பண்ண 3ஆம் நாள்லயே தெரிஞ்சிடும், வெளிச்சத்துக்கு வந்துடும். ஆகவே ரொம்ப 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 கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி எத்தனை பேர் பிள்ளைங்கள் இழந்துட்டாங்க, எத்தனை பேர் அவங்க மகன் இழந்துட்டாங்க, மகளை இழந்துட்டாங்க. ஐயோ தள்ள கை வச்சு உடன்படிக்கை பண்ணியாச்சு, உடன்படிக்கை பண்ணியாச்சு, இப்ப என்ன பண்ண? நோ டிவோர்ஸ். அது உண்மையா இருக்கணுமே. அப்படிங்கிறதுக்காகத்தான் யோசுவாவுக்கு ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆனா யோசுவா சொல்லிட்டான், இல்லை இல்லை அவங்கள தொடக்கூடாது, அவர்கள் நம்மோடு கூட இருக்கட்டும், அட்லீஸ்ட் விறகு வெட்டிகளாக இருக்கட்டும், தண்ணீர் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அவர்கள் முறித்து போடவில்லை. அருமையார்களே, இரக்கமா இருக்கணும், ஆனா ஏமாந்து போகவே கூடாது. கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு ஞானம் தாங்கப்பா. ஆண்டவர் இறக்கம் இறக்கம் இறக்கம்னு சொல்லி இவ்வளவு நாள் நான் ஏமாந்துட்டேன், எவ்வளவு அடி வாங்கியாச்சு. நான் சேராதெல்லாம் என் வீட்டில் சேர்ந்துச்சு, சேராதெல்லாம் எங்க சபையில சேர்ந்துச்சு. அவர்கள் உண்மையான மனம் திரும்பதில்லை. அவர்கள் உண்மையாக இப்ப இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் ஆராதிக்கவில்லை. அன்னைக்கு போய் சொன்னாங்க. இப்ப அவன் வீட்டில் வேற ஏதோ தெய்வத்தை வச்சு ரகசியம் ஆராதனை செய்கிறான். அவனை வெளியே துரத்த முடியல. எங்களுக்குள்ளாலே அவர்கள் இருப்பது எங்கள் ஜனத்துக்கு கண்ணியா இருக்கிறார்கள், சுருக்கா இருக்கிறார்கள். இதை பார்த்து எங்க மற்ற ஜனங்களுக்கு கெட்டு போவார்கள் என்று சொல்லி ஜனங்கள் ஆதங்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஆனால் உடன்படிக்கை செய்தாகிவிட்டது, உடன்படிக்கையும் முறிக்க முடியவில்லை. இது எங்க இருக்கு அப்படின்னு சில ஆட்கள் நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. அதை சொல்லாமலே இதை ஏதோ பேசுறாரே அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டில் போய் படிக்க வேண்டியது 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னால இன்னொன்று யோசுவாவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 4 to 19 வரையிலையும் தொடர்ந்து நீங்க படிக்கலாம். யோசுவா 9. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் 2 சாமுவேல் 21. இந்த 2 பகுதிகளிலேயும் கிபியோனியரை பற்றிய காரியங்கள் அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இரக்கம் வேணும், ஆனா நம்ம மிக கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சம்பவத்தில் என்னவென்று சொன்னால், சவுல் என்ன செய்தான் தெரியுமா? சவுல் இந்த கிபியோனியரை அவன் கிபியோனியரை கொன்று போட்டான். கிபியோனியரை அவன் கொன்று போட்டான். அவன் நினைச்சா சுத்திகரிப்பு பண்ணது மாதிரி, இவங்க நமக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்தது போல செய்தான். சபைக்குள்ளால சரியில்லாத ஆட்களை கொண்டு வந்த ஒருபாடு இப்போ அகற்ற முடியுமான்னு அகற்ற முடியாது. எங்கள் பாஸ்டர்ஸ் இருக்கிற தலைவல் எது தான் தான் சொல்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட்களை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே மெம்பர்ஷிப்பு சேர்த்துறாதுங்க, வந்துட்டானா ரவுடிஸ் கும்பலாக பெருகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்ன உள்ளுக்குள்ளே விக்கிரக ஆராதனை செய்கிறவனாக இருப்பான். அவன் எவ்வளோதான் பரிசுத்தம்னு சொன்னால் பரிசுத்தப்பட மாட்டான், எவ்வளவுதான் ரட்சிப்புன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட மாட்டான், எவ்வளவுதான் பேசினாலும் அவனுக்குள்ள அபிஷேகம் வராது, அவன் சபையில் ஈடுபட மாட்டான். அவன் கிபியோனியர், விறகு வெட்டியாக தான் இருப்பான், சோத்திரம். அவன் தண்ணி எடுக்கிறவனாக தான் இருப்பான். அவனால சபைக்கு பெரிய அளவில் அவன் ஒரு வீரனாக, ஒரு தலைவனாக மாற மாட்டான். அவன் ஒரு ஊழியக்காரனா மாற மாட்டான். அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி யோசுவாவுக்கு அடுத்தபடி வர வேண்டுங்கிற அதுல ஒரு கிபியோனியன் வர முடியாது. காரணம் அவனுக்குள்ள ரட்சிப்பு இல்லை, அவனுக்குள்ள உண்மையான அனுபவம் இல்லை, கர்த்தர் அவனுக்குள்ள இல்லை.
இதை மனதில் வைத்துக்கொண்டு ஆத்துமாதாயம் செய்யும் பொழுது மிக மிக கவனமாக செய்யும். நோ காம்ப்ரமைஸ். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக நம்ம சரியா பார்த்து தான் ஒரு ஆள் என்ன செய்யணும், உள்ளால விடணும். ஒரு கமிட்டியா இருக்கலாம், கமிட்டிக்குள்ளால விடுற சமயத்துல ரொம்ப யோசித்து தான் உள்ளால ஆட்களை எடுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு கிபியோனியும் உள்ளுக்கு வந்துடக்கூடாது. அவன் ஏமாத்துறவனா இருப்பான், ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன். உண்மையான ரட்சிப்பு மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால், கொரிந்து சபையில எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ அதே போல தான் பிரச்சனைகள் என்ன செய்யும், வரும். ஒரு அசிஸ்டன்ட் பாஸ் எடுக்கும் பொழுது ரொம்ப பார்த்தா எடுக்கணும். கிழிஞ்சு போன சட்டையை போட்டுட்டு வருவாங்க, வேற எங்கிருந்தோ சர்டிஃபிகேட்லாம் கூட வாங்கிட்டு வருவாங்க. நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன் அப்படின்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி தான் ஒருத்தர் வந்தார். அந்த வந்த பார்த்துட்டு என்ன செஞ்சேன்னா, சரி பரவாயில்ல, இவன் எங்கே இல்லாமல் படிச்சிருக்கான், ஊடி செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கிழிஞ்சு போன சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா எவ்வளோ துட்டு வரும்னு பார்த்தான். நான் கொடுக்கறதெல்லாம் ஆரம்பத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். அவங்க எதிர்பார்க்க என்ன போல அவர்கள் என்னன்னா எல்லாத்தையும் உடையவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா, நான் 40 வருஷத்துக்கு மேலாக ஊழியம் செஞ்சுதான் இப்போ தான் கொஞ்சம் என்னன்னு சொன்னால் நல்ல சட்டை போட்டிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்க வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். வந்த உடனே எல்லாம் வேணும். அப்போ சொன்னால், இந்த சம்பளத்துக்கெல்லாம் இங்கே வேலை செய்ய மாட்டேன், இதுக்கு பரோட்டா கடை போட்டால் பெட்டர், நீ போ பரோட்டா கடையை போடு. கொஞ்ச நாள் பொறுத்து பரோட்டா கடை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தான். ஊழியத்தில் மறுபடியும் எடுங்கன்னு, கெட் அவுட் போ, நீ உனக்கு பரோட்டா கடை தான் லாய்க்கு, இங்கே உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அருமையானவர்களே, மிக மிக எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஸ்தானத்தில் கூட நீங்கள் இப்போ பாருங்கள், சில ஆட்கள் எல்லாத்தையும் நான் வச்சேன். எத்தனையோ பேரை அடுத்த அடுத்த ஸ்தானத்தில் நான் வைத்து என்னன்னா, அவர்கள் நல்ல திறமை உள்ளவர்கள் என்று நினைத்து பலரெல்லாம் ஏமாந்துருக்கிறேன். அவங்க செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? கடைசியாக ஒரு குரூப்பை பிரிச்சுட்டு போனாங்க. ஆகவே இங்கே எத்தனை பேர் என் கூட இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, அசோசியேட் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய காரியத்தில் நான் என்னன்னா கவனித்து அவளை கவனமாக வச்சுருப்பேன். ஒரு ஆள் சரி இல்லைன்னா தூக்கி போடவும் செய்வேன். எப்போ அவள் சரியில்லையோ அப்போ நான் தூக்கி போடவும் செய்வேன். தூக்கி போடும்போது ஏன்னு கேட்கவே கூடாது. எனக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படினால எங்கேயும் இன்னைக்கு என்னென்னா, இந்த கவர்ச்சியை பார்த்து நடிப்பை பார்த்தோ எங்கேயும் யாரையும் ஏமாந்து போகாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நல்ல ஊழியம் செய்கிறவங்க போல நடிச்சதான ஒரு நபரை தான் என்ன பண்ணணும்னு சொன்னால், அப்புறம் எத்தனை பேர் அப்படி செய்தார்கள். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த மாதிரிப்பட்டதான கிபியோனியர்கள், அப்படிப்பட்டதான ஆட்கள், இவர்களோடு கூட உங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அவங்க இருக்கட்டும், ஆனால் அதே வேளையில் உள்ளால வந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இல்லை ஊழியத்துக்கு எடுத்தாச்சு, அப்படிப்பட்டவளை இனம் கண்டு கொண்டு நீங்கள் ஒரு வேறுபாட்டை உடையவளாக இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். யார் எப்போ உங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே வஞ்சிக்க இடம் கொடுக்காதபடிக்கு யாருக்கு இரக்கம் அல்ல, எந்த கவர்ச்சியிலையும் விழுந்து விடக்கூடாது, எந்த மாயிலையும் விழுந்து விடக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த சபைக்கு வர்றீங்க, இந்த சபையில் இருக்கிறீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு தலைவனை ஏற்படுத்துகிறது கர்த்தர். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களுக்கு தலைவனை ஏற்படுத்துவார். நீங்க அவங்க தலைவனை என்ன செய்யக்கூடாது, தேர்ந்து கொள்ளவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். எவ்வளவோ நான் பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் சமயம் தான் எனக்கு இல்லை. நேரம் இருந்தால் நம்ம எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் உண்டு. இந்த இடத்துல நான் நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை கூட சொல்கிறேன். இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சவுலுடைய சரித்திரத்தை படித்து புத்தீனமாய் செய்தேன்னு சொல்லுவான்.
புத்தியினமாய் செய்தேன்னு சொல்லுவான். அப்ப ஏமாறுறது காரணம் என்ன கேட்டீங்கன்னா புத்தியினமாய் செய்தல். வைராக்கியத்தில் செய்யறதல்ல. நம்ம என்ன செய்யணும்? சத்தியத்தின்படி, வேத வசனத்தின்படி செய்ய வேண்டும். புத்தியினம். கை வைத்து ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே நான் புத்தியின நான் நடந்துக்கிட கூடாது, நான் புத்தியை தாங்கப்பா, புத்தியை தாங்கப்பா, புத்தியை தாங்கப்பா. இரக்கம் இல்லை, அதாவது இரக்கம் இருக்கிறது, ஆனா என்ன இல்லை? புத்தி இல்லை. இரக்கமும் புத்தியும் இருந்தா ஏமாளியா நம்ம இருக்கவே மாட்டோம். எல்லாரும் எழுமிந்திருப்போமா? சமயம் இல்லை. ஆகவே எல்லாரும் எழுமிந்திருக்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் எழுமிந்திட்டு ஆட்ட கேளுங்க, ஆண்டவரே புத்திமானா மாற்றுங்கப்பா. இறக்கமா மட்டும் அல்ல, யாருக்கு இறங்க வேண்டுமோ அவளுக்கு நான் இறங்க வேண்டும். யாருக்கு நான் இறங்க வேண்டுமோ அவளுக்கு நான் இறங்க வேண்டும். இறக்கம்ங்கிற பெயர்ல நான் ஏமாந்து போகக்கூடாது. இறக்கம்ங்கிற பெயர்ல நான் ஏமாந்து போகக்கூடாது. நம்முடைய தேவன் அவர் தலைமுறைகளுக்கும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கைவிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தராக இருக்கிறீங்க. நான் உம்மில் அன்பு கூறணும், உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளணும். அப்படி நான் இருந்தா என் தலைமுறைகள் மேல உங்களுடைய இரக்கம் உண்டாயிருக்கும். தலைமுறைகளை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே உம்மிலே அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொண்டால் மாத்திரம் போதும். நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் 400 வருஷத்துக்கும் தேவன். 400 வருஷத்துக்கு அப்புறமாய் இவளை விடுவிக்கவும் தேவன். விடுவிப்பேன் என்று சொன்னால் உண்மை உள்ளவராய் நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, அந்த இரக்கம் செய்வதில் நீர் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கரங்களை கொட்டி, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர், இப்படி இரக்கத்தில் நீர் உண்மை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா. 70 ஆண்டுகள் முடிந்த பிறகும் இந்த தேவன் அவர் அடைக்கலமாக அவர்களை சேர்த்து கொண்டார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஏசாயாவை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்ததான அந்த அவன் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் சொன்ன தேவன் 70 ஆண்டுகள் முடிந்த பொழுது கோரேசின் ஆவியை தேவன் எழுப்பி அவர்களை விடுவிக்கும்படியாய் கட்டளையிட்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. தேவாலயம் கட்டப்படும்படியாய் தேவன் இரக்கம் செய்தார். நீங்கள் ஒரு கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன், உன் தலைமுறையை நான் சேர்த்துக் கொள்வேன், உன் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன். கர்த்தர் நான் இறங்குகிற தேவனாக இருக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறது அப்படின்னால அந்த நாமத்தை சொல்லி அவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க பிள்ளைகள் காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உன் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். திருமணங்கள், காரியங்கள் எல்லாம், குழந்தை பாக்கியம், வேலை எதுவா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். ஒருவேளை இமைப்பொழுது கைவிட்டது போல தெரிந்தாலும் தலைமுறையை கர்த்தர் ஆண்டவர் கைவிட மாட்டார். விசுவாசித்து கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த சகோதரன், விசுவாசித்து கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த சகோதரியே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். Glory to God. 1948 வரையில 70க்கு பிறகு கர்த்தர் கைவிட்டு அத்தனை ஆண்டுகள். காலையில் யாரோ கணக்கு போட்டு சொன்னாங்க, 128 இமைப்பொழுதுகள். 128 தானா? யாரோ கணக்கு போட்டு சொன்னாங்க. ஒரு இமைப்பொழுது 70 வருஷம் ஒரு இமைப்பொழுது கர்த்தருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 2000 வருஷம் அவர் கைவிட்டார். 1900 வருஷம் வச்சுங்க. அந்த 1900 பார்க்கும்போது எத்தனை வினாடிகள் என்று கர்த்தருடைய பார்வையில் பார்த்தா அதெல்லாம் ஆண்டவருடைய காலத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு வர்ற கொடுமையை பாருங்க.
நம்முடைய வேதனை, நம்முடைய கஷ்டம் ரொம்ப அதிகம். ஆனால் கர்த்தர் நம்மை கொடுமைப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தர் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக. அவர் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நீதியை செய்வதற்காக தான் அவர் சில சமயத்தில் கைவிடுகிறார், சில சமயத்தில் தண்டனைகளை தருகிறார். அப்படிப்பட்ட நேரங்கள்லையும் நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, உண்மை அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட ஆண்டவரே உம்மை நான் விட்டு விட மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். இங்கே நீங்கள் 21ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் படிக்கும் பொழுது பஞ்சம் முதல் வசனத்தில் ஏற்பட்ட பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் போய் அவன் விசாரித்தான். இந்த 40 நாட்கள்ல இந்த ஒரு 3 நாட்களாவது உட்கார்ந்து நம்ம கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை? எதனால இந்த வியாதி? எதனால இந்த துன்பம்? எதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உற்சாகம் இல்லை? எல்லாத்தையும் வச்சு தேவ சமூகத்தில் அந்த பஞ்சத்தின் காரணத்தை விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். எங்கே அநியாயம் நடந்திருக்கிறது என்று உணர்த்துவார். எங்கே பாவம், எங்கே அக்கிரமம் நடந்தது என்பதை கர்த்தர் உணர்த்துவார். எந்த பாவத்தை உணர்த்த வேண்டுமோ அதை கர்த்தர் உணர்த்தினாதான் பாவ உணர்வு வரும். அந்த பாவ உணர்வு வந்தாதான் அறிக்கை செய்ய முடியும். அறிக்கை செய்து விட்டு விட்டாதான் கர்த்தர் சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ சம சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்களை உணர்த்துவீராக. என் பாவங்களை நான் உணர வேண்டும். என்ன பாவம் என்று எனக்கு தெரியவில்லை. என் பாவங்களை நான் உணரணும். என் பாவங்களை நான் உணர்ந்தால் தான் அறிக்கை செய்ய முடியும். நான் அறிக்கை செய்தால் தான் விட்டுவிட முடியும். நான் விட்டு விட்டாதான் நம்முடைய இறக்கம் எனக்கு கிடைக்கும். ஆண்டவரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும்